காய்ஸ் இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பூ வாங்குறதுக்காக அங்கிட்ட அனுப்பி விட்ருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓடி போய் தொலைஞ்சு போன மாதிரி ப்ராங்க் பண்ண போகிறேன். அங்கிட்ட போய் ஒளிஞ்சுக்க போகிறேன். வந்து தொலைவிட்டு நான் கேப்சர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பார்க்காம இருந்தால் சரி. கொஞ்ச நேரம் கதற விட போகிறேன். பார்ப்போம் உள்ள போய். காய்ஸ் நான் தொடர்ந்து 10 நிமிஷம் ஆச்சு இந்த இடத்துக்கு வந்து. நானும் எப்பயாவது ஃபோன் பண்ணாங்க அந்த கேப்சர் பண்ணிடலான்னு பார்த்தா அங்கே என்ன கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நான் அங்கே நிற்கலை. இங்கே வந்து நின்றுட்டேன். கோயிலுக்கு பின்னாடி இருக்க இடம்னா இது சுற்றி முற்றி யாரும் இங்கே வேணாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாய் மட்டும்தான் இந்த இடத்துல உட்காந்துருக்கான் பாருங்க. அவன் கூட எனக்கு துணைக்கு இருப்பான பயமாக இருக்குது. எனக்கு இந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு போக கூட எனக்கு வழி தெரியாது. இன்ன வரைக்கும் ஒரு ஃபோன் கால் பண்ணல காய்ஸ். பயமாக கிடக்குது. உண்மையிலே என்னை யாரும் பொண்ணில் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா போச்சு. வேற அவ்வளோ இது தூக்கிட்டு போகலாம் மாட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது. பார்ப்போம். நான் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவேன். இல்லைன்னா நான் போய் ப்ராங்காக கலைச்சிருவேன். ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது. பார்ப்போம். காய்ஸ் ஒரு வழியாக ரொம்ப நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுறாங்க. பேலன்ஸ் வேற ரீசார்ஜ் பண்ணல. வாட்ஸ்அப் காலில் தான் கூப்பிடுறாங்க. நல்லா வேற பேசிடுவேன். ஹலோ. ஐயோ எனக்கு பயமா இருக்குடா. நான் வேற ஒரு அக்கா இங்கே பூ இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்கடா. பார்த்து அந்த அக்காவை காணோம்டா. நானா நின்றுட்டு இருக்கேன். இங்க ஸ்பீக்கர்ல போடுற ஸ்பீக்கர். ஹலோ. எங்கம்மா இருக்க? நான் கோயில தேடிக்கிட்டு இருக்கேன். நானும் பாப்பா இங்க கோயிலுக்கு தேடிக்கிறேன். எங்க இருக்க நீ போதா? நீ வேறேன்டா ஒரு அக்கா இங்க பூ இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்கடா. நானும் அப்படியே கூட வந்தா அந்த அக்கா பாதியிலே காணாண்டா. பயமா கிடக்குதுடா. இங்க தனியா இருக்கு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இல்லம்மா சரி உனக்கு எதுக்கு சிரமம்? உனக்கு எதுக்கு சிரமம்னு வாங்கலான்னு வந்தேன்டா. பயமா இருக்கு. நீ ஏரியாவே எனக்கு தெரியல. எனக்கு பயமா இருக்கு. நீ யாரும் கடத்திட்டு போயிட்டாங்கன்னா ஐயோ இது யாரோ ஆனால் ஒரு மாதிரியா இருக்கிறாங்கடா. பயமா இருக்குடா. நீ கடத்திட்டு போயிடுவாங்களோன்னு. விளையாடாதம்மா. எங்கம்மா இருக்கு? நிஜமாலே நான் எதுக்குடா உங்ககிட்ட விளையாட போறேன்? பாப்பா வேற கத்திட்டு கிடக்கு. உங்க கோவில் மணி எத்தனை ஆகி போச்சு? எப்ப வந்து உங்க சாமி கும்பிட்டு போவேனாமா? ஐயோ 10 மணி அரவணை அடிக்க வராங்கடா. ஐயோ அடிக்காதீங்க அடிக்காதீங்க அடி. கோயில்ல இருந்து இப்ப நீ எங்கனைக்குள்ள போன? கோயில்ல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும்டா. வாய பாரு. 45 கிலோமீட்டரா? ஆமாண்டா. அவ்வளவு தூரத்துல எப்படி வந்தேனே தெரியல. 45 கிலோமீட்டர் என்ன உடனே தான் போச்சா? இல்லடா நான் 40 கிலோமீட்டர் இருக்கும்டா. இல்லடா 4 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன். இல்ல வேணாம் எனக்கு பயமா இருக்கு. நீ பார்த்து வீட்டுக்கு போ. நான் எப்படியாச்சும் வந்து சேர்ந்துடுறேன். அதான் நீயே எப்படியோ நீ தலைமுழுன்னு தான் நினைக்கிறேன். அதனால நான் எப்படி போனா ஒண்ணு தொலைவிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன் guys. எப்படி கண்டுபிடிச்சிருவான்? நான் ஏன்னா பக்கத்துல கோயிலுக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கிறேன். கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா அறிவு இல்லையா உனக்கு? போனை கட் பண்ணுமா போது எரிச்சலை கிளப்பிட்டு சும்மா பிராங்க் தான்டா பண்ணேன். போமா பாப்பா எடுத்துக்கிட்டு இருக்க பிராங்க் வீடியோ விளாக் தானே எடுக்க. நீ இதுக்கு பிராங்க் மாதிரி பண்ணிட்டு இங்க தானமா இருக்க. முக்கியமா அந்த அக்கா கண்ணெல்லாம் கலை ஆமா கிளம்பும் போதா நாங்க போ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு. கண்ணெல்லாம் கலங்கலங்க. கண்ணு வேர்த்திருக்கு. சும்மா டென்ஷனை அப்ப என் மேல அவ்வளவு பாசம் இருக்கு அவனுக்கு. என்னமா திடீர்னு பிராங்க் பண்ணிட்டு இருக்க? நம்ம vlog தான் எடுக்கலாம்னு சொன்னேன். சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கணும்னு பண்ணேன். எங்கடா 10 நிமிஷம் நான் போனேன். பாலும் கேட்டு அழுதுகிட்டு உடனே தான் கோயிலுக்குள்ள தான் தேடிட்டு இருந்தாங்க. சரி இந்த பிராங்க முடிச்சுக்கலாம். பாய். ஆமா அப்படி இருக்கு உனக்கு இருக்கு. பிராங்க முடிச்சுக்கலாம் guys. பை பை. நான் சொன்னேன் கண்டிப்பா தொலைவு வந்துருவாங்க. ஏன்னா கோயிலுக்கு பின்னாடி தான் நினைக்கிறேன். ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. சரி பாய் சொல்லிருக்கேன். பாய்.